மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் சனிப்பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 7.5 சனியில் இருந்து முழுமையாக விடுபட்ட 30 ஆண்டுகளுக்குப் பிறகு மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறப்போகிறார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்கள் பெரும் பலன்கள். மகர ராசியில் பிறந்தவர்கள் 7.5 சனியால் எதிர்ப்பு, அவமானம் மற்றும் பெரும் இழப்புகளை சந்தித்திருப்பார்கள். நீங்கள் எண்ணற்ற பிரச்சனைகளையும் வெறுப்பு காலங்களையும் கடந்து வந்திருப்பீர்கள். சனி ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகளாக சனி சஞ்சரிக்கிறார். அனைத்து ராசிகளையும் கடந்து செல்ல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகும். அந்த வகையில் மார்ச் 29ஆம் தேதி சனி உங்கள் ராசியிலிருந்து வெளியேறி கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பத்தில் இருப்பார். இப்போது சனி மீன ராசிக்கு இடம்பெயர்வார். இதனால் நீங்கள் 7.5 சனியின் 100% நிறைவடைவீர்கள். மார்ச் 29ஆம் தேதி 7.5 சனி பிரச்சனையிலிருந்து நீங்கள் 100% முழுமையான விடுதலையை பெறப்போகிறீர்கள். 30 ஆண்டுகளுக்குப் பிறகு இப்போதுதான் அந்த நேரம் வந்துவிட்டது. வரவிருக்கும் சனிப்பெயர்ச்சி முழுமையான சுதந்திரத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறது. பொருளாதார சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும், பதவி உயர்வுகள் வரும். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைகின்றன. சில விஷயங்களை மட்டுமே மீட்டெடுக்க முடியும். பெற வேண்டிய அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். வாழ்க்கையில் வென்ற அனைவரும் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள். எனவே மகர ராசிக்காரர்கள் இதுவரை அனுபவித்த அனைத்து அவமானங்களும் வெகுமதிகளாக மாறும். மார்ச் 20ஆம் தேதி சனி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைவார். ஏற்கனவே சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு ஏற்கனவே மீன ராசியில் உள்ளனர். அன்று சனி பகவானும் 5வது கிரகமாக மீன ராசிக்கு இடம்பெயர்வார். இந்த 5 கிரகங்களும் மோக்ஷ ஸ்தானத்தில் அமரப்போகிறார்கள். இது உபஜய ஸ்தானத்தில் மகர ராசியிலிருந்து 3வது இடத்தில் சஞ்சரிக்கிறது. இது ஒரு முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்தில் சஞ்சரிக்கிறது. புதன் எதிர்மறையாக இருந்தாலும் சுக்கிரன் அருகில் உச்சத்தில் இருப்பதால் அது எதிர்மறை நிலையில் இருக்கும். சனி சஞ்சரிக்கும் போது குரு உங்கள் ராசியின் 5வது வீட்டில் சஞ்சரிப்பார். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நன்மை அடைவீர்கள். சனி 3வது வீட்டில் வலுப்பெற்றுள்ளார். 30 ஆண்டுகளுக்குப் பிறகு 7.5 சனிகள் முடிவடையும். மனதில் தெளிவான எண்ணங்கள் எழும். உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது. செல்வத்தை விரும்பும் குருவுடன் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது திடீரென பணவரவு ஏற்படும். இது யோகங்களை தரக்கூடிய காலமாக இருக்கும். சுப செலவுகள், ஆடம்பர வாழ்க்கை மற்றும் வெளிநாட்டு உறவுகள் போன்ற யோகங்களை சுப கிரகங்கள் வழங்கும். இந்த காலகட்டத்தில் சுப கிரகங்களான குரு மற்றும் சுக்கிரன் ஒரு சஞ்சரியில் இருக்கும்போது, சுக்கிரன் ராசியுடன் உச்சத்தில் இருக்கும்போது பல அற்புதங்கள் நடக்கும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து துக்கங்களும் தீரும். அதைத் தவிர சனி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் பரிசையும் வழங்கப் போகிறார். சூரியன் ராகு சேர்க்கை காரணமாக அரசு மற்றும் சட்டத் துறைகளில் இருப்பவர்கள் இதைவிட அற்புதமான நேரத்தை எதிர்பார்க்க முடியாது. மார்ச் 29 முதல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இது காதல் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். திடீர் பெரிய பணவரவுகள் இருக்கும். பிரிந்த உறவுகள் மற்றும் திருமணத் தடைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். அனைத்து வகையான நல்ல மாற்றங்களும் ஏற்படும். ஒட்டுமொத்தமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் வழங்கப்படும் வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். செவ்வாய் ராசியின் 6வது வீட்டில் இருப்பதால் குருவின் பார்வை உங்களுக்கு கிடைத்தாலும் உங்களுக்கு மகத்தான நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் மனதில் மிகுந்த நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் அணுக வேண்டும். தெய்வீக வழிபாடு நல்ல பலன்களை தரும். உங்கள் எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி யோக காலத்தில் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். திருநள்ளாறில் தர்பாரணீஸ்வரரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். சனி பகவானை வழிபடுவது, சனீஸ்வர மந்திரங்களை கேட்பது மற்றும் படிப்பது நல்ல பலன்களை தரும். தான தர்மங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும்.